இன்றைய தினத்திலும் விண்ணம்புதம் நிகழ்ச்சிக்காக தொலைக்காட்சியின் முன்னே உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைத்து தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்திலும் சிந்தனைக்காக என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த இன்னும் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு திருச்சபை காரியாலயத்தில், ஒரு ஆஃபீஸிலே பணியாற்றிய ஒரு காலம் ஒன்று எனக்கு இருந்தது. அந்த காரியாலயத்திலே, அந்த ஆஃபீஸிலே பலர் திருச்சபையோடு தொடர்பான சிலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கணக்கு வேலைகளை பார்க்கிற ஒருவர், ஒருவேளை ஆலய பணிக்காக, ஆலய தேவைகளுக்காக யாராவது பணம் கொடுத்தால் அதற்கு ரசீது கொடுக்கிறவர், இன்னொருவர், இப்படி 2-3 பேர் இருந்தார்கள். அந்த காரியாலயத்திலே இந்த பணங்களை கொண்டு திருச்சபை பணிகளுக்காக கொடுக்கின்றவர்களுக்கு ரசீது கொடுப்பதற்காக, ரிசீட் கொடுப்பதற்காக ஒரு பெண் பொறுப்பாக இருந்தார். அவருடைய வேலை என்ன? யாராவது கொண்டு நான் ஓய்வு நாள் பாடசாலைக்காக நான் பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த பணத்தை வாங்கி யார் இந்த பணத்தை அந்த கொடையாக, டொனேஷனாக கொடுத்தார்கள் என்று ரிசீட் எழுதி கொடுப்பார். அல்லது இன்னொருவர் நான் ஒரு ஊழியத்திற்காக இதை கொடுக்கிறேன் என்று சொன்னால், அல்லது வாலிபர் பணிக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னால், அல்லது நற்செய்தி கூட்டங்கள், இப்படி வேறு வேறு தேவைகளுக்காக பணம் கொடுக்கிறவர்களுக்கு அவர் ரிசீட் கொடுக்க வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த காரியாலயத்தில் வேலை செய்து வந்தார். ஆனால் ஒரு தடவை ஒரு பணம் கொடுத்த ஒருவர் தான் அந்த பணத்திற்காக பெற்றுக்கொண்ட அந்த ரசீதை தொலைத்துவிட்டு திரும்பவும் அந்த காரியாலயத்திற்கு நான் என்னுடைய கொடுத்த பணத்தின் ரசீதை தொலைத்து விட்டேன், அந்த பணத்திற்கு எனக்கு ஒரு பிரதி, ஒரு டூப்ளிகேட் ஒன்று தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் இந்த கொடையாக நான் 50,000 ரூபாய் இந்த ஓய்வு நாள் பாடசாலை பணிக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அப்போது அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த வேலை செய்கின்ற அந்த பெண் வரவில்லை. இன்னொருவர் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அவர் எந்த நாளிலே நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்லி அந்த பேரையும் அந்த நாளையும் தேடி பார்த்தபோது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பாரம்பரியமாக ஒரு ரசீது, ஒரு ரிசீட் எழுதுகிற நேரம் எல்லா இடங்களிலும் அந்த ரிசீட்டுக்கு கீழே ஒரு கார்பன் பேப்பர் என்று சொல்லுவோம், ஒரு கொப்பி எடுப்பதற்காக வைக்கப்படுகின்ற கார்பன் பேப்பர், அதை வைத்துவிட்டு மேலே தான் ரிசீட் எழுதுவார்கள். அதனுடைய கொப்பி அதற்கு பிறகு இருக்கின்ற அந்த பிரதியிலே அது பதிவாகி இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாளிலே இவர் கொடுத்த பணத்தொகையை தேடி பார்க்கிற போது அந்த பணத்தொகை அந்த பிரதியிலே 30,000 ரூபாய் என்று தான் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த பணம் கொடுத்தவரோ சொல்லுகிறார், இல்லை, நான் 30,000 கொடுக்கவில்லை, நான் 50,000 கொடுத்தேன், எனக்கு 50,000 ரூபாய்க்கு ரசீது கொடுக்கப்பட்டது, ஆனால் இப்போது என்ன உங்களுடைய பிரதியிலே 30,000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே இந்த செய்தியை விசாரித்து பார்த்தபோது நாங்கள் கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால், இந்த பணத்திற்கு ரசீது கொடுக்கின்ற பெண் ஒவ்வொரு முறையும் பணத்தை ஆட்கள் கொண்டு கொடுக்கிற போது, அவர் 50,000 ரூபாயாக இருக்கலாம், 10,000 ரூபாயாக இருக்கலாம், 5,000 ரூபாயாக இருக்கலாம், என்ன பணத்தை கொடுத்தார்களோ கீழே அந்த கார்பன் பேப்பரை வைக்காமல், கார்பன் தாளை வைக்காமல், மேலே ரிசீட்டிலே அவர்கள் கொடுத்த பணத்திற்கு ரசீதை எழுதி கொடுத்துவிட்டு அவர்கள் ரசீதை வாங்கி கொண்டு போன பின்பு கீழே ஒரு கார்பன் பேப்பரை வைத்து ஒரு வெள்ளை பேப்பரிலே 50,000 கொடுத்திருந்தால் 30,000, 10,000 கொடுத்திருந்தால் 7,000, 5,000 கொடுத்திருந்தால் 2,000, இப்படி வேறு வேறு தொகைகளை எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த கணக்கு பார்க்கின்ற நேரத்திலே அந்த ரிசீட்டு எவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்பதை எதை வைத்து பார்ப்பார்கள்? அந்த பிரதியில் இருக்கின்ற தொகையை வைத்து தான் பார்ப்பார்கள். ஆகவே எந்த சிக்கலும் வருடக்கணக்காக வரவில்லை. இந்த குறிப்பிட்ட நாளிலே
இந்த ரசீதை தொலைத்து விட்டேன் என்ற அந்த மனிதர் திரும்பி வந்ததினாலே தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதற்கு பின்பு இதற்கு முன்பு கொடையாக கொடுத்தவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களிடத்திலே கேட்டபோது எல்லோருக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. இது இந்த சம்பவத்தை பற்றியல்ல நான் உங்களுக்கு சொல்ல வருவது. இப்போது இந்த பெண் பல வருட காலமாக இந்த இடத்திலே பணியாற்றியிருக்கிறார். ஒரு வயது முதிர்ந்த பெண், திருச்சபையிலே ஒரு அங்கத்தவர், மிகவும் ஒரு முக்கியமாக அந்த திருச்சபையிலே இருக்கின்ற ஒருவர். இப்போது இந்த செய்தியை வெளியே விட்டு அவரை நீங்கள் இனிமேல் இங்கு வர முடியாது, நீங்கள் களவு செய்து விட்டீர்கள் என்று ஒரு பட்டம் அவருக்கு கட்டி அவரை அனுப்பிவிட்டால் அது சரி, அவர் நடந்தது சரியோ பிழையோ, அவருடைய வாழ்க்கையை அது ஏதோ ஒரு விதத்திலே பெரிய அளவிலே பாதிக்க போகிறது. குடும்பத்தை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், உறவினர்களை பாதிக்கும். அவரை பார்க்கின்றவர்கள் எல்லாம் இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று தான் சொல்ல போகிறார்கள். ஆகவே இதை எப்படி அணுகுவதென்று தெரியாத ஒரு போராட்டம் கொஞ்ச நாட்கள் அந்த இடத்திலே இருந்தது. இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல நாங்கள் சந்தித்திருப்போம். நான் சொன்ன அதே போல அல்ல, வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எப்படி தீர்மானத்தை நான் எடுப்பது. யாராவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அருகே இருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான் என்று நேரடியாக சொல்லியிருந்தால் அது எங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கு. உதாரணமாக, நாங்கள் வாகனத்திலே பிரயாணம் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு சந்தியிலும் அல்லது இன்டர்செக்ஷனிலும் சொல்லுவோம், இந்த டிராஃபிக் சிக்னல் லைட் என்று சொல்லி இருக்கிறது. அதிலே சிவப்பு லைட் வரும், மஞ்சள் லைட் வரும், பச்சை லைட் வரும். வாகனத்தை பழகுற எல்லாருக்கும் இந்த லைட்டினுடைய கருத்து என்ன என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். சிவப்பு நிற விளக்கு எரிந்தால் நீங்கள் வாகனத்திலே முன்னே போகக்கூடாது. பச்சை நிறம் இருந்தால் நீங்கள் போகலாம். அல்லது நீங்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்திலே மஞ்சள் நிறம் வந்தால் இப்போது அடுத்ததாக சோப்பு வரப்போகிறது என்று தெரிந்து நீங்கள் நிறுத்த வேண்டும். இப்படி எல்லா விளக்கங்களும் தெரியும். அது வாகனத்தை பொறுத்தவரையிலே சிவப்பு இருந்தால் என்ன செய்யலாம், மஞ்சள் இருந்தால் என்ன செய்யலாம், பச்சை இருந்தால் என்ன செய்யலாம். வாழ்க்கையிலும் நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே விருப்பம், வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் யாரோ ஒருவர் இருந்து எங்களுக்கு இப்படி பச்சை, மஞ்சள், சிவப்பு போல நேரடியாக சொல்லி தந்தால் அது இலகுவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கடவுள் நமக்கு அதே போல ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தார். இதை நீ செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை நீ செய்வதை யோசித்து செய் என்று இப்படி நேரடியான வழிகாட்டுதல்கள் வேதாகமத்திலோ நேரடியாகவோ கடவுள் நமக்கு கொடுத்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கையில் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு கடவுள் ஒரு பேப்பரில் எழுதி நீ இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கொடுப்பதில்லை. பல நேரங்களிலே எங்களுக்கு முன்னே இந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற சூழல்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே வைக்கப்படுகிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, வேதாகமத்தில் வாழ்ந்த எத்தனையோ பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழல்கள் கூடாக கடந்து போயிருக்கிறார்கள். அப்படியான ஒரு கடினமான ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், பவுல் என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்கு என்ற சீடரை கூட்டி போகலாமா கூட்டி போகக்கூடாதா என்று சொல்லி ஒரு குழப்பம் ஒன்று வந்தது. அந்த நேரத்திலே பவுல் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழலிலே இருந்தார். பேதுருவோடு மாற்கு போக வேண்டுமா, பவுலோடு போக வேண்டுமா? இந்த குழப்பத்தின் மத்தியிலே எதை செய்வது சரியானது? மாற்கு என்ற அந்த சீடனை பவுல் அழைத்து போவதா அல்லது பேதுரு அழைத்து போவதா? இந்த கதையை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அப்போஸ்தலர்கள் 12வது 13வது அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போது தீர்மானம் எடுக்க வேண்டும். பவுலும் ஒரு நல்ல ஊழியக்காரர், பேதுருவும் ஒரு நல்ல ஊழியக்காரர். பவுல் மூலமாகவும் திருச்சபை ஆண்டவருடைய செய்தி அதிகமாக பரவி சென்றிருக்கிறது. பேதுரு மூலமாகவும் அதே விதமாக ஆண்டவருடைய செய்தி பரவி சென்று, 2 புகழ்பெற்ற, 2 ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய 2 ஊழியக்காரர்களுக்கு இடையிலே இப்போது நடுவிலே மாற்கு என்ற மனிதரை வைத்து எந்த பக்கம் யாரோடு மாற்கு போவது என்பதை பற்றி சின்ன தர்க்கமே உருவானது. ஆனால் கடைசியிலே
அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த மாற்கு என்ற மனிதர் 2 பேரோடும் போக முடியாது, யாரோ ஒருவரோடு தான் போக முடியும். ஆகவே அந்த ஒருவரோடு போவது, யாரோடு போவது என்ற தீர்மானத்தை 2 பேரும் பேசி அந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக, பொது நன்மைக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் திட்ட தெளிவாக நமக்கு முன்னே வைத்து நீ இப்படி செய், இப்படி நட என்று சொல்லுகின்ற சூழல்கள் நாங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பதில்லை. ஆண்டவர் அப்படி எங்களுக்கு திட்டங்களை தருவதும் கிடையாது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்க சொல்லுகிறார். திருமறை வேதாகமத்தின் அடிப்படையிலே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஞானத்தின் அடிப்படையிலே, புத்தியின் அடிப்படையிலே நாங்கள் செய்ய வேண்டிய சில தீர்மானங்களை நல்ல விசுவாசமுள்ள மனிதர்களாக எடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சந்தர்ப்பங்களை விட்டு நாங்கள் வெளியே வர முடியாது. எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தீர்மானம் எடுக்க கடினமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான விதத்தில் எடுக்க ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.